வணக்கம் நேர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் படம் வெளியாகுது அப்படின்னாலே அந்த காலத்தில், அதாவது 1980 மற்றும் 90களில் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்பர்ட், அபிராமி, உதயம், பிருந்தா, பாரத் என 5 தியேட்டர்களில் மட்டும்தான் கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் ஆல்பர்ட் தியேட்டரில் படம் பார்ப்பதை ரஜினி ரசிகர்கள் மிகவும் விரும்புவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தின் எத்தனையோ திரைப்படங்கள் இந்த தியேட்டர்களில் வெளியிடப்பட்டு வெள்ளி விழாவும் கொண்டாடி இருக்காங்க. அந்த காலத்துல குறைஞ்ச தியேட்டர்கள்ல அதிக நாட்கள் என்று இருந்து வந்துச்சு. அந்த நிலம் தற்போது மாறி அதிக தியேட்டர்கள்ல குறைஞ்ச நாட்கள் என்று ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே கோடிக்கணக்கான வசூலை அள்ளும் வியாபார முறைக்கு தமிழ் சினிமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினிகாந்த் நடித்து 2007 வெளிவந்த சிவாஜி திரைப்படம் சென்னையில மட்டும் 16 தியேட்டர்கள்ல வெளிவந்துச்சு. ஒரு ரஜினி படம் மட்டும் இல்லாம ஒரு தமிழ் படம் 10க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல வெளியானது அதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லணும். அதன் பின்னால 2010 வெளிவந்த எந்திரன் திரைப்படம் திரையரங்க வரலாற்றிலேயே மகத்தான சாதனையை படைச்சது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள்ல சுமார் 50க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல வெளியாச்சு. சிட்டியில மட்டும் 40க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல இந்த படம் வெளிவந்துச்சு. தற்போது லிங்கா திரைப்படம் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள்ல 60க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள்ல வெளியாயிருக்கு. சிட்டியில மட்டும் 50 தியேட்டர்கள்ல வெளியாயிருக்கு. இதுல 10க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் கொண்ட புறநகர் பகுதியான மாயாஜால் மற்றும் வேளச்சேரி லக்ஸ் தியேட்டர்கள்ல அனைத்து தியேட்டர்களையும் லிங்கா வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. லிங்கா திரைப்படம் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட வியாபாரத்திற்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும் என்பது மட்டும் உறுதியா தெரிய வருது. சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.